சாமி வணக்கம். வணக்கம் சாமி. சாமி உங்க பேரு? பால்பாண்டி. எந்த ஊர் சாமி? ஆரப்பாளையம். சாமி நீங்க எத்தனை நாளா கிரிவலம் சுத்தி வரீங்க? பௌர்ணமி அமாவாசைக்கு. பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு கிரிவலம் சுத்தி வரீங்க. எதுக்கு இந்த சாம்பிராணி கையில வச்சு சுத்தின்னு வரீங்க? சாம்பிராணி வந்து அவருக்கு வந்தது, தாய்க்கு வந்தது. யாருக்கு? சிவனுக்கு, தாய்மாருக்கும். சிவனுக்கு உகந்தது. ஆமா, அம்மாவுக்கு உயர்ந்தது. ஆமா, தினமும் அந்த நீங்க வரும்போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பிராணிய அடிச்சுக்கிட்டே வருவீங்க. இதுல எவ்வளவு சாம்பிராணி நீங்க எடுத்துட்டு வருவீங்க? 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவேன். 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவீங்க. வாங்கிட்டு வந்து இதை செமந்துக்கிட்டே வரேன். தூக்கிட்டு பாருங்க. இது எத்தனை கிலோ வெயிட் ஐயா இருக்குதுல? தூக்கி பாருங்க. எத்தனை கிலோ சொல்ல முடியாது. எத்தனை கிலோ வெயிட் ஐயா? இதே ஒரு 10 கிலோ வெயிட் இருக்கும் போல. ஆமா, இருக்கும். சூப்பர் ஐயா. இதே தூக்கிட்டு வரேன். இதே தூக்கி பாருங்க. நடந்து வரதே கஷ்டம். ஆனா நீங்க இவ்வளவு வெயிட்ட தூக்கி கிரிவலம் சுத்தி வரீங்க. ஆமா, சூப்பர் ஐயா. எதுக்கு நீங்க மூஞ்சி ஃபுல்லா விபூதி அடிச்சிட்டு இருக்கீங்க? ஐயா, நம்ம பிறக்கையிலும் நம்ம வந்து அந்த சாம்பல் தான். இருக்கையிலும் சாம்பல், போவையிலும் சாம்பல். அந்த சாம்பலுக்கு மரியாதை கொடுக்கணும். என்னைக்கு நல்லா இருப்பாங்க. சரிங்க. எதுக்கு முஸ்லீம் மாரி தலையில ஒரு மாதிரி டோப்பா கட்டுறீங்க? அது முஸ்லீம் போல இல்ல. இது வந்து சிவனடியாரு. அதே போல தாய்க்கு ஓய்ந்தது. இது வந்து சொல்ல போனா முருகனோட அமைப்பு. ஆண்டி கோலம் பாத்தீங்களா? ஆண்டி சுத்திருப்பார், முருகன் சுத்திருக்காருமா. அதே போல இந்த இது வந்து சிவனோட பாம்பு. பாம்பே தலையில நம்ம சுத்தி போனாப்புல. பாம்பை எடுத்து நம்ம சுத்த முடியுமா? உயிரோட பாம்பை மனசார இந்த பாம்பா நினைச்சு சுத்தினா நன்மை கிடைக்கும். ஆமா, ஒரு துண்டு வந்து இந்த துண்டு இருக்குல்ல, இத துண்டே வந்து பாம்பு தான். துண்டு உதறிட்டு நம்ம சத்தியமா இப்படி தாண்ட சொல்றாங்களா இல்லையா? நீ உண்மையிலே இது தாண்டு, எனக்கு நல்லா இருந்தா நீ நல்ல, கெட்ட நினைச்சா தாண்டாதுன்றாங்களே. அதே போல இது பாம்புக்கு சமம். எந்த குறையும் வராது. இந்த சாம்பிராணிய எதுக்கு நீங்க அடிச்சுக்கிட்டே வரீங்க? அதுக்கான முக்கிய காரணம் என்ன? அதுக்கு என்ன முக்கியம் வரணும்? பூச்சி பட்டை நம்ம பக்கத்துலயும் வராது, அவங்க மேலேயும் போகாது, அவங்களையும் தாக்காது. பூராம்பூச்சி ஏதாவது விளையிடும். அதே போல அவங்க மேல முந்தி அடிச்சிருந்தாலும் சரி, அம்மா மேல ஐயா மேல முந்தி அடிச்சிருந்தாலும் சரி, கெவிலி எச்சம் பட்டுருந்தாலும் சரி, அப்புறம் பூச்சி பட்டை எச்சி பட்டுருந்தாலும் சரி, சரியா போகணும். அவங்களதான் கழுப்பு, இந்த முட்டை கழுக்கிறது, எல்லாம் கழிக்கிறது, பூசணிக்காய் உடைக்கிறது எல்லாம் இருக்குல்ல, எல்லாமே தாண்டி வர சரியா போயிடும். உறுதியா சரியா போகும். சாமி நீங்க எத்தனை வருஷமா ஒரு சிவனடியார் இருக்கீங்க? இது நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இருக்கேன். எனக்கே தெரியாம அவரா கொடுத்த பிச்சை. உங்களுக்கு குடும்பம் எல்லாம் இருக்கா? பேரும் பேத்தியெல்லாம் இருக்கு. எல்லாம் கட்டி கொடுத்து நல்லா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க என்ன வேலை ஐயா செய்றீங்க? இதே வேலைதான். துண்டு இதே மாதிரிதான். நீங்க சொந்த ஊர் மதுரை? மதுரை. ஆமா, மீனாட்சி மங்கல முதல்ல கொடை சுற்றி தூக்குனேன், தீப்பந்த தூக்குனேன். ஒருத்தர் பழகி கொடுத்தாரு. இது நல்லா இருக்குன்ட்டு இதுதான் நான் வாய் சுப்பரம் பிடிச்சிக்கிட்டேன். சரிங்கய்யா. மனிதன் நிம்மதியாக வாழ என்ன செய்யணும்? மனிதன் நிம்மதியா வாழணும்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நம்மளை அறிஞ்சுக்கணும். நம்மளை அறிஞ்சுக்கிட்டா என்னைக்குமே நல்லா ஜெயிச்சு வருவோம். நம்மளை அறியலைன்னா எல்லாமே தோத்துருவோம். அதான் சாமி இப்படி இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்றேன், வச்சுக்காங்க. சாமி சிலை இப்படி இருக்குல்ல, ஒரு சிலை இப்படி இருக்கு, ஒரு சிலை இப்படி இருக்கு. எதுக்காண்டி இருக்குன்னா, உன்னை நீ நம்பு, உன்னை நம்பி வா, அதே போல நீ என்னை நண்டு அப்படின்னு வான்னு சொல்லுது இந்த சிலை. அதே போல அவன் கழுத்துல போட்டிருக்கான், இவன் கழுத்துல போட்டிருக்கான், ஒதுங்கி வையும் சொல்லவே கூடாது. அப்படி சொன்னாலும் சாமிக்கு அர்த்தம் இல்லை, நீ வந்ததுக்கு அர்த்தம் இல்லை. சாமி, திருவண்ணாமலைய கிரிவலம் சுத்தி வரீங்களே, நீங்க என்ன உணர்ந்தீங்க? எனக்கு நிறைய உணர்ந்திருக்கு. ஆரோக்கியமா இருக்கு. காந்தமூல தாய் போல அந்த கருவறையில இருக்கும்ல, அந்த கருவறையில இந்த அமைப்பு எனக்கு வந்திருக்கு. ஆஹா, என் தாயே நீ அழைக்கிறான்னு சொல்லி அண்ணாமலை தாய்க்கு சரணம். அம்மா, உன் தாயே காசை பத்தி நான் கவலைப்படல, உன் எல்லைக்கு என்னை அளவத்தது, உன் கருவறை என்னை கொஞ்சம் பால் குடிச்சா போல இருக்கு. தாய் பால் குடிச்சா எப்படி வளர்ந்துருக்கோம், அதே போல அம்மாவோட உணவு எங்க போனா கிடைக்கும்னு நம்பி வந்திருக்கேன் சாமி. ஐயா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு செஞ்சீங்களே, அது என்னது ஐயா? அதான் சாமி, நம்ம வந்து உடம்புக்கு வந்து நம்ம குழந்தையா இருந்தா எப்படி இருப்போம்? குழந்தையா இருந்தா தவப்போம், வைப்போம்ல, நம்ம நிறைய சிரிப்போம், கண்ணு சிரிப்போம், அப்படி தவக்குறோம். அப்படி இப்பவும் அதே போல தவந்தோம்னா, குழந்தை போல தவந்தோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தவக்கணும், போகணும், அந்த குரங்கு போல தவங்கணும், யானை போல தவக்கணும், அப்படி இப்படின்னு ஓடி போய் டொப்புன்னு உழுவணும். அப்ப நம்மளுக்கு எந்த நோய் வராது. நம்மளா சிரிச்சுக்கணும் வீட்டுக்குள்ள. அதை ஒரு டைம் செஞ்சு காட்ட முடியுமா ஐயா? செஞ்சு காட்டுங்க ஐயா. அப்படி சொல்லிங்கன்னே செய்யுங்க ஐயா. சொல்லிக்கிட்டு செய்யும். ஐயா, இந்த இருக்கு, இதான் குழந்தை. அம்மா 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 அம்மா, நல்லா இருக்கியாமா? அம்மா அம்மா வாங்கம்மா, அம்மா 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 வாங்கம்மா, அம்மா அம்மா வாங்கம்மா அப்படின்னு உருண்டுடும். அம்மா
எங்கம்மா அழகம்மா அம்மா ஆமா ஆமா அப்படின்னு பிள்ளைய தூக்கும். பிள்ளைய தூக்கணும்னா என்னப்பான்னு கொஞ்சம் அவங்களுக்கு மனசு ஆரோக்கியம், அவங்க மனசு திருப்தி ஆயிடும். ஆஹா என் பிள்ளை ஓடி வந்து கட்டி பிடிக்கான் தப்பாரிட்டா. இதுதான் அன்பு. இந்த மாதிரி செஞ்சா என்ன நன்மை ஐயா? நம்ம உடம்பு ஆரோக்கியம். ஒரு குழந்தை பிறக்கும் போது எப்படி செய்தோ அதே மாதிரி இப்ப செஞ்சா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆமா ஐயா, இது யாருமே சொல்லாத ஒரு விஷயம். இது வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஒரு நம்ம வந்து இப்படி உடம்பு வந்து அப்படியே வந்து இப்படி ஒரு கூட ஒரு தங்கமோ ஒரு சாப்பாடை பார்த்தோம். இது பிரியாணி, இது முட்டை, இது சிக்கன், ஆஹான்னு ஆர்வமா இருக்கு இல்லையா? இதே போல ஒரு தாய் வந்து தூக்கணும். ஆஹா யார் பத்த தாயை தூக்குறேன் அம்மா நீ நல்லான்னு கட்டி பிடிக்கணுமா? அப்ப நம்மளுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கு, ஒரு தைரியம் கிடைக்குது. அந்த தைரியம் கொடுக்க தாய் தான் இருக்கு. சரிங்கய்யா, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கருத்து, அருமையா செஞ்சு காட்டுறீங்க. இந்த மாதிரி வேற எதனா இருக்கா உங்ககிட்ட? இல்லைங்க, நான் இதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதான் செஞ்சுட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள எத்தனை வருஷமா ஐயா செஞ்சுட்டு இருக்கீங்க? இது எனக்கு விவரம் செஞ்ச நாள்ல இருந்து குழந்தையில பார்த்து என்னைக்கு குழந்தைய பார்த்தனோ அன்னிலிருந்து வீடு போல குழந்தை போல தவிர்ப்பேன். எல்லாமே செஞ்சுட்டு சிரிப்பேன், அங்கிட்டு இருப்பேன், தலையில நிற்பேன். அப்படி சரிங்கய்யா, திருவண்ணாமலைய கிரிவலம் சுற்றி வரதுனால என்ன நன்மையா நடக்குது? எல்லாமே நன்மை கிடைக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை, உடம்புக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. நம்மளுக்கு பிரஷர் வராது, ஆட்டோடோக் வராது, நம்ம ரத்த கொதிப்பு வராது, மனம் அமைதியாக, மனம் அமைதி பெறும், எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும். ஆமா. சரிங்கய்யா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா கிரிவலம் சுத்தி வரீங்க, பல ஆண்டுகளா கிரிவலம் சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து உங்களோட மனம் எப்படி இருக்கு, என்ன உணர்ந்தீங்க? எனக்கு நிறைய உணர்ந்திருக்கு. அதான் சொல்றேன், ஒரே வருஷம் தாய் வகுத்துல எப்படி இருந்தோம், அந்த கருவறையில தாய் வந்து வெளியே வந்தோன்னா அம்மானு கொஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்க. பிள்ளைய பால் கொடுத்து தாளாட்டு பாருங்க, இன்னும் தாளாட்டுனாப்புல இருக்கு. உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. உங்களுக்கு எத்தனை வயசு ஐயா? 65 வயசு. 65 வயசுலயும் பிபி சுகர் எதுவும் இல்ல? எதுவுமே இல்ல. உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. எதுவுமே இல்ல. அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த கிரிவலம் சுத்தி வர்றது. கிரிவலம் நான் மீனாட்சி தேருக்கு போவேன், தாயமலை முத்துமாரியம் போவேன், அதே போல கறி சாப்பிடுவேன், முட்டை சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன். எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இன்ன வரைக்கும் கீழே விழுந்ததில்ல, ஆணி குத்தணும், பீங்கா குத்தணும். கொரோனா ஊசி மட்டும் போட்டு போட்டாங்க. கொரோனா ஊசி மட்டும் போட்டுக்கினீங்க? ஆமா, பயந்து போட்டேன். பயந்து இல்லைன்னா போட மாட்டேன். காய்ச்சல வந்து 3 நாள் பட்டினியா படுப்பேன். பட்டினியா படுத்து ஒரே ஒரு பண்ணு பக்கத்துல வச்சுப்பேன். பண்ணு பச்சை தண்ணி அப்படி எழுந்திரிச்சிருவேன். ஆரோக்கியமாயிரும். தலைகளை சுத்துவேன், அப்படியே அந்த காய்ச்சல் நினைக்காம கை கால உதறுவேன், எல்லாம் சரியா போகும். உங்க வீட்டுல எல்லாம் என்ன ஐயா பண்றாங்க? எல்லாமே கட்டி குத்தேன், பேரம் பேச்சில பாட்டேன். பாத்துட்டீங்க? ஆமா, பிள்ளைகள் நல்லா இருக்கு. எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க. அதே போல அந்த மனதை வந்து பறவை போல வச்சுக்க சொல்லுங்க, ஒரு தாய் மக்கள் போல. பறவை போலனா எப்படி ஐயா? பறவை பறந்து போதா இல்லையா? ஆமா ஐயா. பறவை எப்படி மனசு இப்படி பறந்து போல மனசை வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே போல இப்படி கையால ஆடிக்கிட்டே இருக்கணும் சத்த நேரம். இப்படி ஆட்டினோம்னா ஆரோக்கியம். அதே போல இப்படின்றாங்க, எல்லாம் நன்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா பொதுவா இந்த கையை ஆட்டி முடிச்சோன்னு இப்படி தீர்க்கிட்டு இப்படின்னோம்னா நன்மை. இப்படின்னா நன்மை. இப்படி இருந்தா தாய் கருவறையில் இருந்தது, அது நன்மை கிடைக்கும். அதான் முதல்ல சொன்ன மாதிரி பறவை போல இருக்கணும் மனசு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை மாதிரி இந்த மாதிரி தினமும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா, கறி சாப்பிடும், முட்டை சாப்பிடும், எதுவும் சாப்பிடுங்க. ஆனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனையும் வராது. ஆமா, குழந்தை போல தவக்கணும். வீட்டுக்குள்ளே தவக்கணும். வெளியில தவக்க கூச்சப்பட்டா வீட்டுக்குள்ள தவக்கணும். வீட்டுக்குள்ள தவந்து போயிட்டு கொஞ்ச நேரம் சிரிக்கணும், கக்கன்னு சிரிக்கணும். நம்மளே சிரிச்சோம்னா நோய் இல்லை, பேய் இல்லை, மனசுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. சரிங்கய்யா, உங்களுக்கு எப்படி இந்த ஒரு ஆர்வம் வந்துச்சு? இது எனக்கு ஆகணும், இப்படி கிரிவலம் சுத்தணும், மாசம் தினம் அது அவனோட. அதான் சொன்னோம்ல, தாய் கருவறையில வந்துட்டோம்னாலே அவ கொடுத்த பாலை, நம்ம கொடுத்த பாலுக்கும் அந்த சாப்பாடுக்கும் அந்த அன்புக்கும் அந்த உணவு கொடுத்ததுக்கு அந்த தைரியம் கொடுத்ததுக்கு அவங்க தான் நம்ம பேர் சொல்லணும், நம்மனால முடியாது. அந்த தாயே அழைச்சாப்புல. இப்போ ஒரு பெத்த தாய்கிட்ட போறோம், எப்படின்னா தாயை பார்க்கணும் ஆர்வமா போனோம்ல, அந்த தாய்கிட்ட போல அழுகக்கூடாது, சரி ஆனந்தமா போனோம். கண்ணீர் விட்டு போனா மனசு தாய் வேதனைப்படும். என்னடா மகனே என்னடா செய்யல, ஏன்டா அழுகுற, நோய் வந்துச்சா, சீக்கு வந்துச்சா, உடனே டாக்டரை கூப்பிடணும், அங்கே போகணும். ஆனால் அழுகாம சந்தோஷமா போய் பாருங்க, தாய் சந்தோஷமா, வாடா மகனே வந்துட்டியா, என்னடா வேணும், முட்டை வேணும், கறி வேணுமா, படத்துக்கு போறியா, 500 வேணுமா, 10,000 வேணுமா, அள்ளி கொடுக்கும். சந்தோஷமா போனான். அழுகிட்டு போன எந்த தாயும் கொடுக்குமா? அது சந்தோஷமா போகணும். தாய்க்கு மனம் பூரிப்பு கொடுக்கணும். ஆஹா என் பிள்ளை வந்திருக்கேன், நல்லா இருக்கு அப்படின்னு தாய்க்கு ஒரு பூரிப்பு கொடுத்தா தாயும் ஆரோக்கியமா இருக்கும். அப்படின்னா நீங்க தாயா பாக்குறது அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்பிகையும் தாயா நீங்க பாக்குறீங்க, தான் உங்களோட தாய். சரிங்கய்யா, அந்த தாய் கிட்ட நீங்க என்ன வேண்டிக்கிறீங்க? வேண்டது கிடைச்சிருக்கா? எல்லாமே கிடைச்சிருக்கு. எனக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? எல்லாம் அவங்களே பாத்துக்க. உலகமே சொத்து இருந்தாலும் வேணாம்,
அந்த தாய் எனக்கு கடைசி வரைக்கும் இந்த சாம்பல் ஆனாலும் நான் அழிஞ்சு போனாலும் அவ பேர் இருந்தா போதும், தாயோட பேரு. இது வந்து எத்தனை ஜென்மம் தான் தூவக்கால் போடணும்னு ஆசை, இந்த சாம்பிராணி தூவக்கால் போடணும்னு ஆசை, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க ஐயா, இந்த சாம்பிராணி என்ன வகையை சார்ந்தது? இது வெள்ளை குங்குல கருப்பு குங்குல பால் சாம்பிராணி, இது மரத்துல வளருது. ஆமா. சரிங்கய்யா, இது சாம்பிராணி போட்டு வரது உங்களுக்கு 2000 ரூபாய் ஆகுதுன்றீங்க. ஆமா. அப்ப 2000 ரூபாய் உங்களுக்கு காசு வேணும்ல? ஆமா வரும். அது எப்படி நீங்க? ஐயா நான் அங்க வசூல் பண்ணேன் ஏரியாக்குள்ள, அதே போல நம்ம சம்பாரிச்ச காசு இப்ப போற வழியில கிடைக்கல பார்ப்பேன், கிடைக்க வரைக்கும் பார்ப்பேன், கிடைச்ச வரைக்கும் லாபம்னு பார்ப்பேன். அப்படியே கடைக்கடையா கட்டு இல்லை கடைக்கடை சாம்பிராணி பண்ண, ஐயா போடுங்க தர்மம் போடலையா சிவான்னு போயிடுவேன். கொடுத்தவங்க லாபம் தான், கொடுக்காம லாபம் தான், எல்லாம் நல்லா இருக்குன்னு போயிட்டே இருப்பேன். அப்புறம் நம்ம மார்க்கெட்டுக்கு போய் சம்பாரிச்சிருவேன். சரிங்கய்யா, ஆரப்பாளையத்துல நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு சிவனடியார் இருக்கீங்க, கிரிவலம் சுத்தி வர்றீங்க. இந்த மாதிரி நீங்க கிரிவலம் சுத்தி வரும்போது யாரா இவரு இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு அப்படின்னு யாராவது உங்களை ஏதாவது திட்டிட்டு இருக்காங்களா? யாரும் திட்டினது? யாரும் திட்டினது எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க, சிவான்ட்டு போயிரு. நான் சொல்லி அண்ணாமலை தாயை கும்பிடுங்க, என்னைய கும்பிடாங்க. அந்த தாயை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். என்னைய நினைச்சா சாதாரண மனிதன் அப்படின்னு போயிடு. நான் ஒரு தாய் பிள்ளை, நீ ஒரு தாய் பிள்ளை, அந்த தாயை நம்புது. சரிங்க, நீங்க 65 வயசு இப்ப ஆகுது உங்களுக்கு. இத்தனை வருடங்களா நீங்க சிவனடியாரா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிவன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவனை பத்தி? சிவனை பத்தி நினைக்கிறோம் இல்லையா, முதல்ல அம்மா தான் நினைப்பேன். அம்மா ஏன் சிவனை தானே எல்லாம் நினைப்பாங்க, நீங்க அம்மாவை நினைப்பேன்? அப்படி இல்ல, முதல் எடுத்தோம் அக்னி தாய் தான். நல்லா கேட்டீங்களா? அக்னி வகுத்துல தான் பிறக்கிறான், சிவன் வகுத்துல பிறக்கல. அதே அக்னி தாய் வகுத்துல தான் பிறக்கிறான், அதே அக்னி தாய் தான் எரியிறோம், அக்னி தாய் தான் பிறக்கிறோம், அக்னி தாய் தான் இப்ப பேசுறோம். அதே கங்கை தாய் தான் இருக்கான். கங்கை ஐயோ தவிக்குது, தண்ணி தவிக்குதுன்ற திடீர்னு பாத்துருக்கீங்களா? தண்ணி தவிக்குது, அண்ணே கொஞ்சம் தண்ணி கொண்டு. அப்ப அந்த தண்ணி தாய் கேட்கிறான். அப்புறமேட்டு இந்த காத்து, இது சிவனோட காத்து. ஐயா அண்ணே காத்த காணா, கொஞ்சம் காத்து கொடுன்னு கேட்க போறான். அம்மா காத்து கொடுங்கம்மா அப்படின்னு அந்த தாயே காத்து கொடுப்பா, ஆரோக்கியமாயிரு. அந்த தாய் சேலையை வச்சு வீசிடுவா தரக்குன்னு. ஐயா தாய் வீசிடுவாங்க, சிவன் தான். சிவன் இல்லாம ஒரு அணு அசையாது. ஒண்ணு சொல்லு சிவா, அது இல்ல ஐயா, நான் சொல்ற வரேன். தாயை மட்டுமே சொல்றீங்கல்ல, அதனால நான் கேக்குறேன். அப்ப சிவன் என்னதான் பண்றாரு? என்ன சொல்ற, சிவனுக்கு அம்மா அம்மா இருக்கார்ல, அப்பாவை அவங்க பாத்துக்குறாங்க. எப்படி அவங்க பார்த்து ஆரோக்கியம் கொடுப்பாங்க. அதே போல அதே சிவனடியாரு அம்மா மதிச்சா அந்த சிவனுக்கு பெரிய மதிப்பு கிடைக்கும். பெரிய மதிப்பு கிடைக்கும். ஆமா, எந்த தாய் தான் இந்த உலகத்துல முக்கியம். தாய் தான் உலகத்துல முக்கியம். ஆனா அந்த தாயார கையெடுத்து கும்பிட்டா நன்மை, மனைவியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டா நன்மை கிடைக்குமியா. ஐயாட எத்துனா அது ஒண்ணுமே சாத்தியம் இல்லைங்க. ஒரு குடிச்சிட்டு போய் அடித்தான் சரி, எதை அடித்தான். ஆனா பெண்ணுக்கு இருக்க வலுவு ஆணுக்கு இல்லை சாமி. ஐயா நீங்க சொல்றீங்க கேட்டீங்கன்னா, பெண்ணுட்டு இருக்க சக்தி தான் நம்ம போய் சம்பாதிக்க முடியும், ஒரு மரத்துல ஏற முடியும். அவங்களுக்கு நம்ம சம்பாதிக்கணுமே ஒரு தைரியம் கொடுக்கணும். அவங்க கொடுமைப்படுத்த என்ன செஞ்சோம்னு வச்சுங்க, நம்ம மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துருவோம். இதான் உண்மை. தாய்க்கு தான் முதல் மரியாதை. மனைவி அந்த யாரா இருந்தா அவங்களுக்கு மரியாதை கொடுத்தோம்னா என்றைக்கு நல்லா இருப்போம். சிவனே எரிச்சிட்டு நெத்திக்கண்ணை எரிச்சிட்டு காலில் விழுந்து கும்பிட்டவர் தான் சிவன் அடியாரு. தாயே நீங்க மன்னிச்சுக்கோ, ஆனா அவங்க இல்லைன்னா உலகமே இல்லைல்ல. தாயார் இல்லைன்னா, அவங்க இல்லைன்னா இன்னைக்கு ஒரு மனைவி இல்லாம சரி, ஒரு குழந்தை இல்லைன்னா சரி, அப்படியே மனம் உடைஞ்சு வேதனைப்பட்டு அவனா நோய் எடுத்துக்கிறான். சக்கரை சத்து வந்துடுது, ஊனம் வந்துடுது, அதனாலயா அப்படி புண்ணு வந்துடுது, எல்லாத்தையும் இழுத்துக்கிறான். அனைத்தையும் கொடுத்துட்டானுங்க, குழந்தை மனைவி எல்லாம் கொடுத்துட்டானுங்க, அவனுக்கு எந்த நோய் வராது. என் கட்டின மனைவியை நான் தொட்டுக்க முடியும் காலில். ஏன் தொட்டுக்க முடியும்னா, தாய் இருக்கப்ப அண்ணாமலை தாய் இருக்கப்ப இந்த தாயை கொடுத்தா அண்ணா ஒரே ஒரு கோச்சிக்காங்க. அந்த தாய்கிட்ட இருக்க அன்பு போலதான் ஒரு மனைவியை பார்த்து கட்டி விட்டாங்க. இப்போ நீங்க தான் அம்மா, வாடா என்னால் ஒன்றும் முடியாது, இனி வயசாயிடுச்சு, ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுருந்தான்றாங்க. அப்போ ஒரு பொண்ணை பார்த்து தாயை போல ஒரு பொண்ணை பார்த்தா கட்டி வச்சுறாங்க. என்னைய மறைச்சிக்கலாம். அதான் தாய்க்கு முன் யாருன்றோம். அந்த தாய் நம்ம பிள்ளை போல பார்த்துக்குது, நம்மளை அன்பா பார்த்துக்குது, சாப்பாடு போடுது, எல்லாம் செய்யுது. இதே அடுத்தவங்க போடுவாங்களா, வாங்க துடிக்கு வருமா, யாரை பத்த பிள்ளையோ நம்மளுக்கு தாலி கட்டணும்னு துடிப்பு வருதா இல்லையா, என் கணவனு வருது. நம்மளுக்கே அந்த உட்கார வரல, ஐயோ யாரு பத்த பிள்ளைய கட்டியிருக்கோம், நம்ம காப்பாற்றி ஆகணும். அந்த எண்ணம் ஏன் வரல? ஊத்திட்டு போய் அடிக்கிறீங்க, ஊத்திட்டு போய் கொள்ளுறீங்க, ஊத்திட்டு போய் என்னமே தெரியும். தாயை மதித்தா பலன் கிடைக்குங்க. சூப்பர் ஐயா. ஐயா இப்ப இது எல்லாமே ஓகே தான், நீங்க சொல்லுங்க. ஆனா பொண்ணுங்க பாத்தீங்கன்னா பசங்களை ஏமாத்திட்டு போயிருதுங்க, தவறு. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொண்ணுக்கு என்னைக்குமே ஏமாறாதுங்க.
ஏமாத்திட்டு போயிடுங்க. ஏமாறு நீங்க தான் சாமி காரணம், மனிதன் தான் காரணம் சாமி. இப்போ அனைத்து பூ பூக்கும், நல்லா கேளுங்க, எல்லாம் பூ பூக்கும். அந்த பூவில் எத்தனோ பூவில் ஒரு பூ தான் நம்மளுக்கு பணமாக வந்து கிடைக்குன்னு இருந்தால் அந்த பூவை வந்து கட்டுப்படுத்தணும். ஆனால் அதை நீ பெருசாக பண்ணாமல் அதை அசால்ட்டாக விட்டுனா அது அசால்ட்டாக தான் பறந்து போகும். நிறையா இருக்குது சாமி. ஆனால் பெண்ணோட மனசை நம்ம யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஆணோட மனசை எவனும் புரிஞ்சுக்கிறான். இவனை வெட்டுனா அவனை குத்துனா இப்போ ஒரு 50 லட்சம் கொடுங்கண்ணே, என்னை ஒருத்தர் வெட்டுறதுக்கு அழகா வருவான், தப்பு ரைட்டா? இதே பெண்ணிட்ட கொடுவேன், அவனை விட்டுடு, எனக்கு கணவனா இருந்தாலும் வருவாயா போயா, இல்லை அவன் பிள்ளை கூட எனக்கு கட்டி வச்சிருவாங்க, அவன் அப்பம் போல இருக்கான், அவனை நான் வெட்ட மனசு இல்லை, என் பிள்ளைய நான் அவனுக்கு பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு சொன்னா அந்த தாய் மனசு எப்படி இருக்கு, நம்ம மனசு எப்படி? 1 லட்சம் கணிக்க போறா வெட்டிட்டு போகும்டான்னு போயிடுவான். காலங்காலமா பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாதுன்னே சொல்றீங்களே, உண்மைதான். அப்ப இன்னும் எத்தனை காலம் போனா புரிஞ்சுக்க முடியும்? அது யாராலையும் புரிஞ்சுக்கிற முடியாது. அந்த தாய் மனசை என்னைக்குமே புரிஞ்சுக்கிற முடியாது. நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் புரிஞ்சுக்கிற முடியாது. ஆனா நம்மளை புரிஞ்சுக்க நம்மளே தெரியல. நம்மளை முதல் அறிஞ்சுக்கிட்டோம்னா என்னைக்கு நல்லா இருப்போம். முதல் நம்மளை அறியணும். குடிக்கக்கூடாது, சிகரெட் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, என்னங்க நம்ம கெட்ட பழக்கத்துக்கு போகக்கூடாது. அதே போல ஒருத்தன் லஞ்சு பண்ணக்கூடாது, ஒருத்தன் உடசல் பண்ணக்கூடாது, இப்படி அப்படி அவன் உடம்பு இப்படி அவன் உடம்பு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஆனா எதுக்குமே பேராசைப்படக்கூடாது. அவன் நகை போட்டிருக்கான், அவன் இப்படி இருக்கான், இப்படி எதுவுமே நினைக்கூடாது. நினைக்காம வந்தா என்னைக்கு ஜெயிச்சு வரலாம். அதான் சரி, ஒரே வார்த்தை, வானமும் பூமியும் 4 தூண் இல்லாம இருக்கு. ஏன்னா ஆசைப்படுதா, நகை கொடு பொண்ணு கொடு கேட்குதா? அண்ணா பொண்ணு இருக்கு பக்கத்துல, மேல இருக்கிறது யாரு ஆணு, கீழே இருக்கு பொண்ணு. மழை பெஞ்சோன்னு பொறிக்கிட்டு வருதா இல்லையா? வெங்காயம் பெறுது, மாங்காய் பெறுது, எல்லாம் பெறுதா இல்லையா? அந்த மரம் மட்டும் இது தாய். இந்த தாய் தான் நம்மளுக்கு பூச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஒண்ணு பூக்கல. ஆம்பளைனால பூக்கவே முடியாது. ஆம்பளை வந்து அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஆம்பளை வந்து தாயை மதிக்கணும், பெண்ணை மதிக்கணும், 10 மாதம் தாயை மதிக்கணும், வர்ற மனைவியும் மதிக்கணும், அதே போல குழந்தைகளையும் மதிக்கணும். மதித்தான் நன்மை கிடைக்கும். சரிங்க, உங்களுடைய பொன்னான கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி நன்றி. உங்களுடைய பயணம் இனிதாக அமைய நாங்க கடவுளை பிரார்த்திக்கிறோம். கேட்டதுக்கு நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி.